எப்பவுமே வேடிக்கை பார்க்குற பையனாகவே இருந்துட்டேன் ஆக்சுவலாக. சின்ன வயசுலேருந்து வேடிக்கை பார்க்குற பையனாக வந்துட்டேன். இப்போ எனக்கு ஒரு அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணணும், நமக்குன்னு எல்லாம் நம்மளை பார்க்கணும், இல்லை யார் சொல்லி கேட்கணும் ஒரு சின்ன வயசில் ஒரு ஆசை. சினிமாவில் போனால் நமக்கு கொஞ்சம் அட்டென்ஷன் மாதிரிலாம் கொண்டாடுவாங்க, நம்ம எல்லாம் பார்ப்பாங்க, பேசுவாங்க சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. அப்பா அண்ணன் தங்கச்சி எல்லாம் உட்காந்து அப்போ சொன்ன ஆக்டிங் ட்ரை பண்ண சொல்லிட்டு சொன்னே எல்லாம் சிரிச்சிட்டாங்க. டக்குன்னு அண்ணனும் தங்கச்சியும் கலாய்ச்சிட்டாங்க. ஓ மூஞ்சிக்கு தான் எங்கள் ஆக்டிங் ட்ரை வர முடியும். தான் அழகு இல்லை, தான் எதுக்குமே லாக்கே இல்லைன்னு நினச்சிட்டு ஒரு வாழ்க்கையில் காதலும் வந்துருக்கு. லைஃப்பில் தோத்துட்டே இருக்கும்போது நம்ம ஒரு பயங்கரமான ஆசைப்பட்டு எதுவுமே கிடைக்கல, ஜெயிக்க நினைக்கிறேன் இது ஒன்று கிடைக்கலையே சொல்லிட்டு பயங்கரமாக டிப்ரெஷன் ஆகுது. நைட் தூக்கமே வர மாட்டேது ஆக்சுவலாக. யாராச்சும் சொல்லி என்ன ஏதாச்சும் அசிங்கப்படுத்திட்டாலோ, இப்போ என்னப்போ உனக்கு எதுவுமே தெரியலப்போ லாக்கியாக சொன்னால் டக்குன்னு எனக்கு மயக்கம் வந்தது ஆக்சுவலாக. நான் எங்கெல்லாம் பயங்கரமாக அசிங்கப்படணும்னு நினைக்கிறேனோ அங்கெல்லாம் எனக்கு மயக்கம் வந்தது ஆக்சுவலாக. ஆக்டிங் கிளாஸஸும் போயிருக்கேன். ஆமாம், கூத்துப்பாட்ட ஆக்டிங் கிளாஸ் போயிருக்கேன். அப்படியே டைப் பண்ணிட்டு இருக்கேன். பெருசாக ரெக்கக்னைஸ் கிடைக்காதப்போ நம்மளோட சின்ன வயசு தான் ஜெயிக்கிறப்ப நமக்கு ஒன்றுமே கேட்பாங்க, என்ன சின்ன வயசு எல்லாம் ஜெயிச்சிட்டானே ஜெயிக்கலையே சொல்லி நம்ம கேட்குறப்ப நமக்கு அதுவே பெரிய ஒரு குற்றவுணர்ச்சி ஆகுது. யாராச்சும் உங்களை புலி பண்ணனால கலாய்ச்சதுனால இப்படி இருக்கா, இல்லை நீங்களே தான் நினச்சிக்கிட்டீங்களா நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு? இல்லை புலி பண்ணல, ஆனால் நம்மளெல்லாம் இது பண்ணுவாங்களே, நம்மகிட்டே யாரும் பேச இப்போ எல்லா ஐடி பேசுவோம், நம்மகிட்ட பேச மாட்டாங்களே. காலேஜில் வந்து நான் அப்படியே கொஞ்சம் மாறிட்டேன். நான் கொஞ்சம் சேட்டை பையனாக மாட்டேன் ஆக்சுவலாக. அப்போலாம் நம்ம எல்லாம் பார்ப்பாங்க, உங்களை அட்டென்ஷன் கிரியேட் பண்ண மாட்டேன். என்ன மாதிரி அட்டென்ஷன் பண்ணுவீங்க? கிளாஸ் ஹோம்ஒர்க் பண்ணாமல் கிளாஸ் சாரை எகுது பேச ஒரு ரெபல் மாதிரி இருக்கு. ஆமாம், அந்த மாதிரி கொஞ்சம் டிப்ரெஷன் ஓவராது எனக்கு பயங்கரமாக. இப்போ உங்களுக்கு சான்ஸ் கிடைக்காததுக்கு ரீசன் என்னன்னு நினைக்கிறீங்க? எதனால கிடைக்கலன்னு நினைக்கிறீங்க? பிஇ படிச்சுட்டு ஐடியில் நல்ல வேலையில் நல்ல சம்பளத்தில் இருந்தவர் அங்கே யாரும் நம்மளை பார்க்க மாட்றாங்க, யாரும் நம்மக்கிட்ட பேச மாட்றாங்க, யாரும் அட்டென்ஷன் கொடுக்க மாட்றாங்கன்னு வேலையை விட்டு நின்றுட்டு அவர் ஆக்டிங் ட்ரை பண்ணியிருக்காரு. வணக்கம், சொல்லுங்க. ஹாய் மேம், என் பேர். ஓகே. நான் வரேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே காம்ப்ளெக்ஸ் அதிகமாக இருக்கும். நான் கொஞ்சம் பிளாக்காக இருக்கேன், அது ஒல்லியாக இருப்பேன், அதனால் காம்ப்ளெக்ஸ் அதிகமாக இருக்கும். யார்ட்டையும் பேச மாட்டேன், அவ்வளோ யார்ட்டையும் பேச மாட்டேன். ஏஜ் ஆக 10th 12thலாம் கேர்ள்ஸ் கிட்ட பேசினா ஆசையாக இருக்கும். ஆனால் நம்ம ஃபேராக சொல்லிட்டு யார்ட்டையும் பேச மாட்டேன், அவங்களும் யாரும் பேச மாட்டேன். சரி, அப்புறம் காலேஜ் போயிட்டு ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு ஆசை இருக்கிறோம், நம்ம எல்லாம் பார்க்கணும் பேசணும்னு சொல்லிட்டு. அப்புறம் அதனால் காலேஜில் பயங்கரமாக சேட்டப் பண்ணுறது, என்னோட அப்போலாம் எல்லாம் பார்ப்பாங்க பண்ண சொல்லி அந்த மாதிரிலாம் பண்ணுறேன் ஆக்சுவலாக. சரி, கொஞ்சம் அப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு சரி சின்னத்தில் யாருமே நம்மளை ரெக்கக்னைஸே கிடைக்காம இருக்கணும், நமக்கு யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. ஒரு எப்பவுமே வேடிக்கை பார்க்குற பையனாகவே இருந்துட்டேன் ஆக்சுவலாக. சின்ன வயசுலேருந்து வேடிக்கை பார்க்குற பையனாக வந்துட்டேன். இப்போ எனக்கு ஒரு அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணணும், நமக்குன்னு எல்லாம் நம்மளை பார்க்கணும், இல்லை யார் சொல்லி கேட்கணும் ஒரு சின்ன வயசில் ஒரு ஆசை. அதனால் என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிக்கிறப்ப தான் சரி சினிமாவுக்கு போனால் நமக்கு ரெக்கக்னைசேஷன் ஆகும், சரி நம்ம எல்லாம் நம்மளை பார்ப்பாங்க, நமக்கு புகழ் நம்ம அட்டென்ஷன் க்ரியேட் பண்ண போவோம். அதுக்கோசம் சரி சினிமாவில் ஆக்டிங் டைப் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆக்டிங் டைப் பண்ணேன். என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஇ முடிச்சிட்டேன். ஐடியில் ஒர்க் பண்ண 2 years ஒர்க் பண்ணேன். ஓகே. எனக்கு அங்கேயுமே சாட்டிஸ்ஃபை இல்லை, நமக்கு அட்டென்ஷன் கிடைக்க மாட்டேது, நம்ம யாருமே இது பண்ண சொல்லி எனக்கு காம்ப்ளெக்ஸ் அதிகம், நம்ம யாரும் பேசும்போது தான் சொல்லிட்டு சரி நம்ம சினிமாவில் போனால் நமக்கு கொஞ்சம் அட்டென்ஷன் மாதிரிலாம் கொண்டாடுவாங்க, நம்ம எல்லாம் பார்ப்பாங்க, பேசுவாங்க சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. அந்த காம்ப்ளெக்ஸ்னால அந்த காம்ப்ளெக்ஸ் உடைக்கிறதுக்காக சரி சினிமாவுக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன். ஓகே. நானும் அம்மா டைப் பண்ணிட்டுருக்கேன். 5 years 7 years போயிடுச்சு ஆக்சுவலாக. டைப் பண்ணிட்டுருக்கேன். என்னால் எனக்கு வாய்ப்பு அவ்வளோ ட்ராக் பண்ண முடியலனால. புரியுது. இனிஷியலி நீங்கள் ஜாயின் பண்ணும்போது இந்த சினிமா ஃபீல்டுக்கு போகும்போது உங்கள் வீட்டில் ஏதோ சொல்லலையா? ஃபஸ்ட்டு வீட்டை சொன்னேன், அந்த மாதிரி ஆக்டிங் ட்ரை பண்ணேன்னு சொல்லிட்டு சொன்னேன். அது வீட்டை சொன்னாங்க, வீட்டிலலாம் எல்லாம் உட்காந்துருந்தாங்க, அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி எல்லாம் உட்காந்து சொன்னேன் ஆக்டிங் ட்ரை பண்ண சொல்லிட்டு சொன்னே எல்லாம் சிரிச்சிட்டாங்க. டக்குன்னு அண்ணனும் தங்கச்சியும் கலாய்ச்சிட்டாங்க. ஓ மூஞ்சிக்கு தான் எங்கள் ஆக்டிங் ட்ரை வர முடியும், நீங்கள் என்ன இப்போ ஆக்டிங் வரும்னு சொல்லி கேட்டாங்க. நான் மனசில் இது வருஷம் ஆக்டிங் கண்டிப்பாக போய் ஆகும்னு சொல்லிட்டு அப்பயே முடிவு பண்ணிட்டேன். இன்னி வரைக்கும் அப்போ சிரிச்சவங்க இப்போயும் சிரிச்சுன்னு தான் இருக்காங்க, உனக்கு என்ன எப்போ ஆக்டிங் வரும்னு சொல்லி தான் இருக்காங்க. 2 வருஷம் நான் கண்டிப்பாக ஜெயிச்சிடணும்னு நினச்சிட்டு தான் இருக்கேன். இப்போது ஏஜ் 31 ஆயிடுச்சு, ஒர்க் பண்ணவே இல்லை. நான் இப்போ ஃபினான்ஷியலாக வீட்டுக்கு நான் காசு தரணும், வினாட்ட காசு நம்மளால் சர்வீல் பண்ண தான் காசு நம்ம கொடுக்க முடியல. ஓகே. ஒரு வாய்ப்பு நம்ம ஜெயிக்கிறதுக்காக வந்துட்டு எதுவுமே பண்ண முடியல சொல்லிட்டு பயங்கரமாக காம்ப்ளெக்ஸ் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. நைட்டு தான் தூக்கம் வரவே மாட்டேது, தூக்கம் வர மாட்டேது. இப்போலாம் சம்டைம்ஸ் நமக்கு வாயில் எதுவுமே சின்னத்தில் ஆசைப்படுவோம், நம்ம எதாவது கிடைக்கணும்னு ஆசைப்படுவோம். சின்ன வயசில் எதுவுமே ஆசைப்படுறது கிடைக்கல. இன்னொன்று நம்ம என்ன சொல்கிறது, 10th மார்க் வாங்கினா ஆசைப்பட்டுருப்போம், காலேஜ் போய்க்க பைக் வாங்கினா ஆசைப்பட்டுருப்போம். சரி எதுவுமே எல்லாம் கிடைக்கல. சரி ஜெயிச்சு தான் நமக்கு எல்லாம் லைஃப்பில் கிடைக்கணும் ஒரு ஆசை இருக்கும்ல.
இப்போ இதுவும் கிடைக்காதாலும் நம்ம லைஃப்பில் தோத்துட்டே இருக்கும்போது நம்ம ஒரு பயங்கரமான ஆசைப்பட்டு எதுவுமே கிடைக்கல, ஜெயிக்க நினைக்கிறேன் இதுவும் ஒன்று கிடைக்கலையே சொல்லிட்டு பயங்கரமாக டிப்ரெஷன் ஆகுது. நைட் தூக்கமே வர மாட்டேது ஆக்சுவலாக. இப்போ சம்டைம்ஸ் எனக்கு சூசைட் தாட் கூட வருது ஆக்சுவலாக. ஃப்ரெண்டு ஒருத்தன் 2 பேர் செத்துட்டான், சூசைட் பண்ணிட்டான் ஒரு 4-5 இயர்ஸ் பேக் ஆக்சுவலாக. அப்போ ரொம்ப தப்பு வாங்கிச்சிட்டேன். ஆனால் இப்போது நினைக்கிறப்போ அதெல்லாம் ரைட் தோணுன்னு சொல்லிட்டு அப்படிலாம் தாட்ஸ் நமக்கு இப்போ எனக்கு வருது ஆக்சுவலாக. எதனால அவங்களுக்கும் சான்ஸ் கிடைக்கலனா? இல்லை, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னால அவன் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்லாம் வீட்டில் என்ன தான். அப்போவெல்லாம் தப்புன்னு முட்டாள்தனமாக இருந்துச்சேன். இப்போ நான் லைஃப்பில் எனக்கு எல்லாமே பிளாக் ஆகிறப்போ வீட்டில் ஃபினான்ஷியலாக இப்போ நம்ம கரியராகவும் நம்ம ஒன்றும் நம்ம பண்ண முடியல, நம்ம திறமை இல்லாமல் நம்ம தப்பாக சூஸ் பண்ணிட்டோமோ நம்ம, அப்படி ஒரு தாட் ஆக்சுவலாக. சூசைட் தாட்ஸ் அதிகமாக வருது இப்போது. பேச நமக்கு லவ் பண்ணுறோம் யாரும் அதுக்கும் லாக்கி இல்லை, எல்லாம் பார்க்கணும் பப்ளிக்கை பார்க்குறோம், நம்ம எதுவுமே லாக்கி இல்லாமல் இருக்குமோ சொல்லிட்டு எனக்கு பயங்கரமாக டிப்ரெஷன் ஆகுது. எனக்கு நைட் ஆனால் தூக்கமே வர மாட்டுது. 11 to 2 அப்படியாவது ஆக்சுவலாக. நபான்னு உட்காந்துட்டே இருக்கேன், அப்படியே அமைதியாகவே இருக்கேன். அப்படியே பேசவே பிடிக்கல. இப்போலாம் எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம் லைஃப்பில். நமக்கு இப்போ பிடிச்ச சிக்கன் மட்டனாக பிடிக்கும் ஆக்சுவலாக. இப்போ அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆக்சுவலாக. நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸு எதுவுமே இப்போ எந்த ட்ரெஸ்னாலும் போகலாம்ப்பா மறுபடியும் பார்த்து போடுவோம். இப்போல்லாம் எது இருந்தாலும் ஓகே, பழைய சட்டை புது சட்டை அதெல்லாம் இல்லை. ஓகே, எல்லா நாளும் ஒரே நாள் தான். நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் மூடோ அதெல்லாம் இல்லை, எதுலையுமே ஒரு இன்ட்ரெஸ்ட். ஆமாம், ரோட்டில் ஒரு கேர்ள்ஸ் போனால் கூட ஃபேராக போனால் கூட எதுனா சொல்லிட்டு அப்படியே நம்ம அப்படியே லைஃபே ஒரு மாதிரி ஒரு 1 இயராக அப்படியே ஷட்டவுன் ஆன மாதிரி ஆக்சுவலாக. என்னது அந்த மாதிரி ஒரு மாதிரி எதுவுமே இன்ட்ரெஸ்டே இல்லை, அது மாதிரி ஒரு மூட் ஆக்சுவலாக. லைஃப் ஏதாச்சும் நடக்கும் பார்க்கணும், நடக்காமல் இருந்தால நம்ம திறமையிலையோ இல்லை நம்ம திறமையெல்லாம் தப்பான பாதையை சூஸ் பண்ணிட்டோமா சொல்லிட்டு எனக்குள்ளே கேள்வி ஆக்சுவலாக. இது விட்டு வெளியே போக முடியல. ஏன்னா நம்ம ஜெயிக்கன்னு சொல்லிட்டு ஏதோ வீட்டில் சொல்லிட்டு வந்திருப்போம். சார் ஆயிடுச்சு. அம்மா அப்பாலாம் என்ன பண்ணுறாங்க? அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான், அப்பா பிஸ்னஸ் பண்ணாதே. இப்போது அவள் தான் பிஸ்னஸ் வீட்டப்பா அண்ணா இருக்கான், பிஸ்னஸ் பண்ணிருக்கேன். அதனால் எனக்கு பயங்கரமாக தாட்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி போயிட்டு இருந்துச்சுலாம். இப்போது அதேமாதிரி படப்படன்னு யாராச்சும் சொல்லி என்னை ஏதாச்சும் அசிங்கப்படுத்திட்டாலோ, இப்போது என்னப்போ உனக்கு எதுவுமே தெரியலப்போ லாக்கியாக சொன்னால் டக்குன்னு எனக்கு மாதிரி மயக்கம் வந்தது ஆக்சுவலாக. நான் எங்கெல்லாம் பயங்கரமாக அசிங்கப்படணும்னு நினைக்கிறேனோ அங்கெல்லாம் எனக்கு மயக்கம் வந்தது ஆக்சுவலாக. சின்ன வயசுலேருந்தே யார்கிட்டையும் கிடைக்காத அட்டென்ஷனுக்காக ஏங்கிட்டு இருந்தவர் வளர்ந்த அப்புறம் யாராவது ஒரு பண்ண தப்பை சின்னதாக கேட்டாலே மயக்கம் போடுற அளவுக்கு பாதிச்சிருக்கு. இப்படி தான் ஒரு தடவை ஷூட்டிங் ஸ்பாட்லேயே மயக்கம் போட்டு வந்திருக்காரு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு தடவை ஆடிஷன் கூப்பிட்டாங்க, கேரக்டர் செலக்ட் பண்ணிட்டாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் என் கேரக்டர் பேசணும்னு நான் பேசிட்டேன். 1 டேக் போயிடுச்சு, 2 டேக் போயிடுச்சு. ஆப்போசிட் பெரிய ஆர்டிஸ்ட் அவர். நான் சொல்கிறேன் டக்குன்னு ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகிறேன். என்ன இல்லை வேணான்னு சொல்லிட்டேன், வேணாங்க சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாரு. ஃபேமில் வேணாம் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. டேரக்டாக நீ வெளியே பார்ப்பா அவுட் ரிவ்யூ போயிட்டு சொல்லிட்டு எனக்கு அந்த இடத்துல அசிங்கம் தாங்கவே முடியல. அது நான் மட்டும் அசிங்கப்பட்டேன்ல, அதுதானே எனக்கு மயக்கம் வந்துடுச்சு. எவ்வளோ வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 7 to 8 years ட்ரை பண்ணிருக்கேன். ஆக்டராக இருக்கணும். ஆமாம், ஆக்டர் ஆகணும் சொல்லிட்டு. ஓகே, ஆக்டர்னா எனக்கு ஹீரோ அப்படிலாம் இல்லை, நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும். எனக்கு ஒரு ஆசை, ஆர்டிஸ்ட்டாக ஒரு நடிகை ஆகணும் ஆசை எனக்கு. ஓகே, எனக்கு அது ஏன்னா நானும் முயற்சி பண்ணி. யாராவது சப்போர்ட் இருந்தாங்களா அந்த சினிமா ஃபீல்டில் நீங்கள் வரதுக்கு? அப்படிலாம் யாரும் சப்போர்ட்லாம் இல்லை. நம்ம அப்படியே இங்கே ஒர்க் பண்ணுறப்ப கூத்துப்பாட்டில் ஜாயின் பண்ணி அங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸ் மூவியாக பிடிச்சி அப்படியே சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் பண்ணி அப்படியே ஆக்டிங் கிளாஸஸும் போயிருக்கேன். ஆமாம், கூத்துப்பாட்டில் ஆக்டிங் கிளாஸ் போயிருக்கேன். அப்படியே டைப் பண்ணிட்டு இருக்கேன். பெருசாக ரெக்கக்னைஸ் நம்ம கிடைக்காதப்போ நம்மளோட சின்ன வயசு தான் ஜெயிக்கிறப்ப நமக்கு ஒன்றுமே கேட்பாங்க. என்ன சின்ன வயசு எல்லாம் ஜெயிச்சிட்டானே ஜெயிக்கலையே சொல்லி நம்ம கேட்குறப்ப நமக்கு அதுவே பெரிய ஒரு குற்றவுணர்ச்சி ஆகுது. அசிங்கும் போது நமக்கு நமக்கு ஒரு திறமைலாம் இல்லையோ, நமக்கு உண்மையாக திறமை இல்லையோ, அதுமாதிரி நம்ம ஏமாற்றிட்டு இருக்கோமோ. சரி, எனக்கு அப்படிலாம் தாட்ஸ் வருது ஆக்சுவலாக. அது அந்த தாட்ஸ் சொன்னால் நீ ஃபுல்லாகவே நான் அப்படியே தூங்க வர மாட்டுது, எல்லாருமே கோவமாக இருக்கேன் ஆக்சுவலாக. என்னையும் நான் வட்டிக்கிறேன், நம்ம தகுதி மீறி ஆசைப்படணும், தகுதி இல்லையோ, எனக்கு அந்த மாதிரி தாட்ஸ் எனக்கு கேள்வி நமக்குள்ளே விடும்ல. எதுவுமே தகுதி இல்லாமல் இருக்குமோ நம்ம வாழ்க்கையில், புரியுது அப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு எனக்கு நம்மளால் ஏன்னா நம்ம இது பண்ணிட்டு நம்ம போனால் யாச்சும் கேள்வி கேட்பாங்களோ நம்மளை. அந்த அசிங்கத்தை நம்ம அசிங்கப்படுத்திடுவாங்களோ, நமக்கு வரலன்னு சொல்லி அசிங்கப்படுத்துவாங்களோ, அசிரியாக தான் இருக்குமோன்னு சொல்லிட்டு கூட எனக்கு தாட்ஸ் புரியுது. உங்களுக்கு எப்போத்துலேருந்து இந்த மாதிரி தாட்ஸ் வருது நம்ம நல்லா இல்லை அப்படின்னு? யாராவது உங்கள் சின்ன வயசில் உங்களை புல்லி பண்ணாங்களா? எப்படி வருது? புல்லி பண்ணல ஆக்சுவலாக. நீங்கள் ஸ்கூல் டேஸ்லேருந்தே இருக்குன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் கருப்பாக இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு இன்ஃபியாரிட்டி இருக்குன்னு சொன்னீங்களா, அது எப்போத்துலேருந்து வந்தது? இல்லை, ஸ்கூல் டேஸ்லேருந்தே இருக்கேன். 11th 12th 10th இருக்கேன். நான் யார்கிட்ட பேச மாட்டேன் ஆக்சுவலாக. எல்லாரும் மிங்கிலாக இருப்பாங்க கிளாஸில், கோயெடு தான். யாராச்சும் உங்களை புல்லி பண்ணனால கலாய்ச்சதுனால இப்படி இருக்கா, இல்லை நீங்களே தான் நினச்சிக்கிட்டீங்களா நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு? இல்லை, புல்லி பண்ணல. ஆனால் நம்மளெல்லாம் இது பண்ணுவாங்களே, நம்மகிட்ட யாரும் பேச, இப்போ எல்லா ஐடி பேசுவோம், நம்மகிட்ட பேச மாட்டாங்களே. ஓகே, இந்த ரீசனுக்காக உங்ககிட்ட இல்லை, நம்ம அவாய்ட் பண்ணுற அவ்வளோ ஸ்கூல் டேஸில் சரி,
நம்மக்கிட்ட எல்லாம் மிங்கிலாக இருப்பாங்க, பசங்க பொண்ணுலாம் மிங்கிலாக பேசுவாங்க, நம்மக்கிட்ட யாரும் அவ்வளோ வச்சுக்க மாட்டாங்க. நானும் வச்சுக்க மாட்டேன், பேசுவேன், நானே போய் கொஞ்சம் வாழ்ந்துட்டு பேச மாட்டேன். அதனால் நமக்கு அந்த மாதிரி நம்ம இது பண்ணுறாங்களோ, நம்ம எதாவது பண்ணி நம்ம எல்லாத்தரும் அவங்களோட எல்லாத்தையும் பெரிய ஆகிடணும் நம்ம என்ன ஒரு தாட் ஆக்சுவலாக. எஜுகேஷன் நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை, நம்மளால் அவ்வளோ இப்போ நம்மளால் வேறு என்ன பண்ணி நம்ம அவங்க எல்லாம் விட பெரிய ஆக முடியும்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு தாட் இருந்துச்சுன்னு சொல்லலாம். சரி, காலேஜில் என்ன பண்ணீங்க? அதே மாதிரி தானே, யாரும் உங்ககிட்ட அப்ரோச் பண்ண மாட்டாங்க, நீங்களும் தனியாக இருப்பீங்க? ஆமாம், காலேஜில் நான் அப்படியே கொஞ்சம் மாறிட்டேன். நான் கொஞ்சம் சேட்டை பையனாக மாட்டேன் ஆக்சுவலாக. அப்போ தான் நம்ம எல்லாம் பார்ப்பாங்க, அவங்களை அட்டென்ஷன் கிரியேட் பண்ண மாட்டேன். என்ன மாதிரி அட்டென்ஷன் பண்ணுவீங்க? கிளாஸ் ஹோம் ஒர்க் பண்ணாமல் கிளாஸ் சாரை எகுது பேச ஒரு ரெபல் மாதிரி இருக்கு. ஆமாம், அந்த மாதிரி கொஞ்சம் வாண்டட் லிஸ்ட்டில் போயிடுது ஆக்சுவலாக. பிரச்சனை நம்ம அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் கொஞ்சம் இறங்கிட்டேன். சரி, அப்போ நம்ம எல்லாம் நோட் பண்ணுவாங்களோ அட்டென்ஷனுக்காக நம்ம அப்படி ஒரு இது ஆகிட்டேன் ஆக்சுவலாக. இப்போ என் கூட இருந்தவனா இல்லை இந்த ஏஜில் லக்ஸரியாக இருக்கேன் ஆக்சுவலாக. ஒரு லக்ஸரி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கான், நான் ஒரு இது இருக்கேன் ஆக்சுவலாக, ஒரு வீட்டில் தான் இருக்கேன் ஆக்சுவலாக. இப்போது அவன்லாம் இப்போ என் சர்க்கிளுக்கான கார் வாங்கிட்டேன் ஆக்சுவலாக. நான் ஒன்றும் பைக் தான், அதுவும் ரொம்ப காஸ்ட்லியான பைக் இல்லை, ஒரு ஸ்பெண்டர் மாதிரி ஒரு பைக் தான் இருக்கேன். அந்த மாதிரி லைஃப் தான் பேசிக் நீட், உங்களோட ஃபுட்டு ஷெல்டர் அதுக்கெல்லாம். ஆனால் சினிமா இருந்தாலும் நம்ம ரொம்ப எல்லா நாளையும் பேசிக் இருக்க முடியாது, சம்டைம்ஸ் டவுனாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம மந்த்லி இன்கம் கத்தான மந்த்லி இன்கம் இல்லை நமக்கு. இங்கேயே நமக்கு எதுவுமே கிடைக்காதப்போ டிப்ரெஷன் ஓவராது எனக்கு பயங்கரமாக. இப்போ உங்களுக்கு சான்ஸ் கிடைக்காததுக்கு ரீசன் எதனால கிடைக்கலன்னு நினைக்கிறீங்க? சம்டைம்ஸ் அதுக்கு நான் காரணம் நினைப்பேன், சம்டைம்ஸ் நமக்கு அந்த கேட்டு திறமை இல்லையோ நான் நினைப்பேன். சம்டைம்ஸ் பாலிடிக்ஸ் உள்ள பாலிடிக்ஸோ நான் நினைப்பேன். சம்டைம்ஸ் வந்து நம்ம போகிற ப்ராஜெக்டே டேக் ஆஃப், நம்ம நேரமே சீரியல் போகிறது எல்லாம் ஓகே ஆகிடும், அந்த படமே டேக் ஆஃப் ஆகாது ஆக்சுவலாக. ஒரு டைம் சரியில்லையும் சொல்லிட்டு என்ன மட்டுமே காரணம் சொல்ல மாட்டேன், எல்லாத்துக்கும் பக்கமும் காரணம் நான் நினைப்பேன். எனக்கு எதுவுமே ஒர்த்தாக நடக்கலைன்ற மாதிரி. எதுவுமே நமக்கு நடக்கல, லைஃப்பில் எதுவுமே நடக்கலையே, சுற்றிக்கலாம் அங்கே நடக்குது, சரி நடக்குது, இவங்க நடக்குது, ஒன்றுமே நடக்குமா லைஃப்பில், நமக்கு எதுவுமே பாசிட்டிவாக நடக்கலையே, எது ஃபினான்ஷியல் ஸ்டேபிளாக இல்லை, எதுவுமே இல்லை. நீங்கள் ஏதோ நினச்சி நம்ம வந்தோம், அதையும் தோத்துட்டோம், லைஃப் தோத்துட்டே இருக்குமே நம்ம லைஃப் நடக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு. நீங்கள் உங்கள் கஷ்டத்தில் யார்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க? நான் யார்கிட்ட ஷேர்லாம் பண்ணுறதுல தனியாகவே தான் ஃபீல் பண்ணிப்பீங்க. உங்கள் அக்கா அண்ணாக்கெலாம் மேரேஜ் ஆகிடுச்சா? எல்லாருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. எல்லாருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. ஓகே, அவங்கக்கிட்ட நீங்கள் எதாவது இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அவங்கள மாதிரி இல்லை நம்ம அப்படி சின்ன வயசில் ஃபீல் பண்ணியிருக்கேன். அண்ணன் மாதிரி இல்லையோ, அண்ணன் கொஞ்சம் நல்லா இருப்பான். நல்லா இருப்பாங்க மீன்ஸ் எந்த மாதிரி? ஆனால் கொஞ்சம் ஃபேராக இருப்பான், கொஞ்சம் சப்பியாக இருப்பான், நம்ம அவ்வளோ இல்லையோ நம்ம சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்போ ஃபீல் பண்ணியிருக்கேன். உங்கள் அண்ணாக்கு அதனால நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க, அந்த மாதிரி அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அந்த மாதிரி. இப்போ ஃபீல் பண்ணது வந்து இப்போ என்னமா, இப்போ அவன் செட்டில் ஆகிட்டான், நம்ம செட்டில் ஆகிடையோ பொறாமல் இல்லை, நம்மளும் அவங்க கூட தானே இருந்தோம், நம்ம வீட்டில் இருந்துமே நம்ம வீட்டில் எல்லாம் ஏதோ சின்ன ஒரு சின்ன வருத்தம் இருக்கும் எப்பயாச்சும் தோணும். லைஃப் எல்லா வாடிக்கையும் கொஞ்சம் சூண்டாக நடக்குது, நம்ம வாழ்க்கை எதுவுமே எம்டியாகவே இருக்கே சொல்லிட்டு ஒரு ஃபீல் இருக்குது ஆக்சுவலாக. அது ஒரு ஃபீல் இருக்குது. தான் அழகு இல்லை, தான் எதுக்குமே லாக்கி இல்லைன்னு நினச்சிட்டு இருந்த ஒரு வாழ்க்கையில் காதலும் வந்திருக்கு. அந்த காதலாவது அவரோட வாழ்க்கையை மாற்றிருக்கான்னு கேட்டால் அதுவும் இல்லைன்னு தான் சொல்லணும். ஓகே, நீங்கள் ஒரு லவ் பண்ணன்னு சொன்னீங்க, அதில் என்ன பிரச்சனை வந்துச்சு உங்களுக்கு? நான் அவங்க பண்ணல, நல்லா பிரச்சனை ஒன் சைடாக இருந்தது. பார்த்தா அவங்க பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, அவங்க பிடிக்கல. எதனால பிடிக்கலன்னு ரீசன் சொன்னாங்களா? இல்லை ரீசன் சொல்ல, பட் எனக்கு நானே யோசிச்சேன்னா நம்ம ஃபேராக இல்லையோ சொல்லிட்டு அதனால தான் பிடிக்கல போல சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் ஃபேராக இல்லைன்றது தான். ஃபேராக இல்லையோ, நம்ம ஒரு ஸ்மார்ட்டாக இல்லையோ காலேஜில் நம்ம என்ன பிடிச்சிருக்குமோ. ஏன்னா அவங்க கிளாஸ் ஒரு பையன் நல்லா இருப்பான், அந்த பொண்ணு பேசிய ஃப்ரெண்டு ஆக்சுவலாக. அவன் ஸ்மார்ட்டாக இருப்பான், இல்லை நம்மளும் நல்லா இருந்தால் ஃப்ரெண்டு தான் தெரியும் எனக்கு. அந்த பையனை கேர்ள் ஃப்ரெண்டு இருக்குது, அவங்க அந்த பொண்ணுக்கு அந்த பையன் தான் ஃப்ரெண்டு ஆக்சுவலாக. ஒரு நம்மளும் ஸ்மார்ட்டாக இருந்தால் ஒரு ஃப்ரெண்டை வச்சு ஆகிடலாமோ நம்ம பேசிய சொல்லிட்டு எனக்கு ஒரு தோணுச்சு ஆக்சுவலாக. நல்லா இருக்குமோ சொல்லிட்டு நான் டிஸ்டர்ப் பண்ணாது. அப்புறம் அவங்க இப்படிலாம் சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணல. ஏன்னா அதுக்கு நம்ம நல்லா இல்லையா, அதெல்லாம் தான் காரணம் ஆச்சு. சினிமாவுக்கு போனால் நம்ம எல்லாம் பார்ப்பாங்க, எல்லாம் நம்ம லைஃப் மாறும் சொல்லிட்டு வந்தேன் ஆக்சுவலாக. லைஃப் எதுவுமே மாறல, அதை விட இன்னும் கீழே தான் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல அப்படின்னா உங்களை நீங்கள் அன்வர்த்தியாக நினச்சிக்கிறீங்க, உங்களை அன்லக்கியாக நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஓகே, ஸோ இதனால் நீங்கள் டிப்ரெஷனுக்கு போயிடுறீங்க. கரெக்டு தானே? ஸோ இதனால் உங்களுக்கு சோகமாக இருக்குது, அதுக்கடுத்து ஹோப்லெஸ் ஆகிடுறீங்க, எதுவும் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனே வர மாட்டேங்குது, இது தானே இருக்குது. ஸோ அப்போ உங்கள் தாட்டை மாற்றினோன்னா இதெல்லாம் மாறும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வாய்ப்பு கிடைச்சா எல்லாம் மாறும். வாய்ப்பு கிடைக்கல தான், சிச்சுவேஷனை மாற்றலை. ஆனால் உங்கள் எண்ணங்கள் எப்படி மாற்றினா அந்த சிச்சுவேஷனை நீங்கள் இன்னும் பெட்டராக ஹேண்டில் பண்ணலான்னு நான் கேட்குறேன். ஆமாம், நம்ம பாசிட்டிவாக இருந்தால் சுச்சுவேஷன் மாறும்.
நம்ம அப்படி நெகட்டிவாக இல்லாமல் நான் ஒர்த்தி இல்லாமல் ஒரு ஃபீல் ஆனால் மாறும் ஆக்சுவலாக. நீங்கள் உங்கள் தாட் வர்த்தின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட டே பாசிட்டிவாக போகுது, உங்கள் எனர்ஜி லெவல் நல்லா போகுது. அதே நீங்கள் அன்வர்த்தின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் டே வந்து சோகமாக லோவாக டிப்ரெஸ்டாக போகுது. கரெக்டாக டிப்ரெஸ்டாக போகுது. ஆனால் நம்மளால சுச்சுவேஷனை சேஞ்ச் பண்ண முடியாது. நமக்கு சான்ஸ் கிடைக்கும் கிடைக்காதது நம்ம கையில் கிடையாது. கரெக்டாக அதே மாதிரி பீப்புளோட அப்ரிசியேஷனும் நம்ம ஹேண்டில் இல்லை. கரெக்டாக அப்போ ஆனால் நம்ம யோசிக்கிற விதத்தை நம்ம கையில் தானே இருக்குது. அதை நம்ம மாற்றினோன்னா நம்ம டே பாசிட்டிவாக போதா, எனர்ஜெட்டிக்காக மோட்டிவேட்டடாக போதான்றது நம்ம கண்ட்ரோலில் தானே இருக்குது. டிப்ரெஷனுக்குள்ளே போகிறதுனால உங்களால் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக என்ன பண்ணி சரி பண்ணலாம் அந்த சுச்சுவேஷனை யோசிக்கிறதுக்கு பதிலாக நம்ம கிவ் அப் பண்ணிடலான்ற அளவுக்கு தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. கரெக்டாக ஆனால் அந்த சுச்சுவேஷன்லேயே நீங்கள் வேறு மாதிரி உங்கள் தாட்ஸ் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டிப்ரெஷனுக்குள்ளே போக மாட்டீங்க. அதனால உங்கள் சுச்சுவேஷனும் சேஞ்ச் ஆகும். நீங்கள் அதுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க, நிறைய ட்ரை பண்ணுவீங்க. இதனால் அந்த சுச்சுவேஷனே மாற்றுற பவர் உங்களுக்கு கிடைக்கும்ல. ஓகே ஓகே, என் தாட்ஸை மாற்ற சொல்கிறீங்க. உங்கள் தாட்ஸை மாற்ற சொல்கிறேன். ஓகே ஓகே. நீங்கள் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாம் வந்து மயக்கம் வருது, எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்புறமா எதுவுமே பண்ண பிடிக்கல, தூக்க பிரச்சனை, சாப்பாடு கூட சாப்பிடாம சம்டைம்ஸ் தூங்குறது, இதெல்லாம் வந்து டிப்ரெஷனோட சைன்ஸ் தான். ஸோ இந்த டிப்ரெஷன் எதனால வருதுன்னா நம்மளோட எண்ணங்கள் மூலமாக தான் டிப்ரெஷன் வருது. ஓகேவா? உங்களோட எண்ணங்கள் வந்து அன்வர்த்தி அன்லவபிள் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து இந்த டிப்ரெஷனே வருது. உங்களோட எண்ணங்களை வந்து பாசிட்டிவாகவும் கைண்டாகவும் உங்களோட ஃப்ரெண்ட்லியாகவும் மாற்றினீங்க அப்படின்னா இந்த டிப்ரெஷன்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியிலையும் வருவீங்க. உங்கள் மோட்டிவேஷன் லெவலுமே ஸ்டேபிளாக இருக்கும். இதனால் உங்களோட எல்லா ஆப்ஸ்டக்கிளும் கிளியர் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட்டுமே அப்படி தான். எல்லாருமே வந்து ஸ்டார்டிங்கே சக்சீட் ஆகிடுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் அதையும் தாண்டி ஒவ்வொரு ஃபெயிலியரும் தாண்டி அவங்க மேலே இருக்க கான்ஃபிடன்ஸ் மூலமாகவும் அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி அவங்கள ரொம்ப கைண்டாக கொண்டு போகிற மூலமாக தான் அவங்க அந்த ஹைட்ஸ் ரீச் ஆவாங்க. யாருக்குமே பார்த்து கிளியராக இருக்காது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வரும். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஐயோ நான் அன்வர்த்தி, என் அப்பியரன்ஸ்னால தான் இப்படி நடக்குது, என்னால் தான் இப்படி நடக்குது அப்படின்றது யோசிக்கிறதுக்கு பதிலாக நான் என்னோட பெஸ்ட்டை கொடுத்தேன், நான் திருப்பியும் ட்ரை பண்ணுவேன், இன்னும் நிறையா ட்ரை பண்ணுவேன், என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக அது உங்களை அடுத்த ஸ்டெப் கொண்டு போகும். ஸோ உங்கள் தாட்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வாட்டியும் நெகட்டிவாக யோசிக்கும் போதும் அன்வர்த்தின்னு யோசிக்கும் போதும் என்னால் முடியும், என்னால் பண்ண முடியும், நான் வந்து வர்த்தியான ஆள் தான் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட நீங்கள் திருப்பி சொல்லுங்கள். இது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் சொல்லவே தேவையில்லை. அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டுக்கே ரெஜிஸ்டர் ஆகிடும். இவ்வளோ நாள் நம்ம மைண்டு நீங்கள் சொன்னது தான் நம்பியிருக்கோம், நீங்கள் அன்வர்த்தி அன்லவபிள் அன்லக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டே இருக்கோம். பட் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்த பாசிட்டிவான விஷயங்கள் நீங்கள் சொல்லும் போது இது உங்கள் பிரெயின் நம்பி ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபீலிங்ஸுமே பாசிட்டிவாக இருக்கும், உங்களோட பிஹேவியர் பாசிட்டிவாக இருக்கும். இதனால் நிறைய விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க, அதில் எதுவுமே எல்லாமே கிளிக் ஆகும், உங்களுக்கு ஹாப்பியாக மாறும். புரியுதா? நான் புரியுது. பாசிட்டிவாக சொல்லுங்கள், எப்பயுமே பாசிட்டிவாக இருங்க, பாசிட்டிவாக யோசிக்க சொல்லுங்கள். நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது ரீப்ளேஸ் இட் வித் பாசிட்டிவான விஷயங்கள். அதுதான். தேங்க்யூ. ஸோ இதுதான் உங்களுக்கான விஷயம். ஸோ இதை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் எப்போவுமே நாங்கள் எல்லாருமே இருக்கோம். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன வயசில் நடந்த விஷயங்கள், அவங்க ஸ்கூலில் நடந்த விஷயம் இன்னும் அவங்க வாழ்க்கையை எப்படி டைரக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு அப்படின்றது தான் பார்த்தோம். சின்ன வயசில் இவங்க கூட யாருமே பேசலை, யாருமே பழகலை, இவங்க தனிமையிலே இருந்தாங்க. இதுக்கு காரணம் இவங்க அழகா இல்லை, இவங்க கருப்பாக இருந்தாங்க, அதனால எல்லாரும் இவங்களை ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க. அதனால் இப்பயுமே அவங்க யாராவது அவங்க கூட ஒழுங்காக பேசலை, இல்லைன்னா அவங்க லைஃப்பில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன ஃபெயிலியர்ஸ்க்குமே இவங்க அழகா இல்லாதது தான் காரணம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. சைக்காலஜி நாங்கள் லோ செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து அவங்களோட எபிலிட்டிஸ், அவங்களோட திறன்கள் அது மேலெல்லாம் நம்பிக்கையே இல்லாமல் நம்ம ரொம்ப கம்மி, நம்ம ரொம்ப அழகில்லை, நமக்கு எந்த டேலண்ட்டுமே இல்லை அப்படின்னு தான் அவங்க நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. உண்மையில் அவங்களுக்கு நிறைய டேலண்ட் இருந்தால் கூட அவங்களால அதை நம்பவே முடியாது. இந்த மாதிரி இருக்கவங்க வந்து ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க, ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்குமே அவங்களே அவங்க ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சிலர் இதனால மொத்தமாக சைலண்ட் ஆகி அப்படியே அமைதியாக உலகத்தில் இருந்து வெளிப்பட்டு தனிமையிலே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து இதுலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்றதுக்காக அளவுக்கு மீறி நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஆதரவாக இருக்க வேண்டிய ஃபேமிலியாக அவங்க கூட சப்போர்ட்டிவாக இல்லாதனால திருப்பி அவங்க இடத்துல அவங்களுக்கு செல்ஃப் எஸ்டீம் தான் டேமேஜ் ஆச்சு. நம்ம வாழ்க்கையை டைரக்ட் பண்ணி கொண்டு போகிறதே நம்மளோட கோர் பிலீஃப் தான் சொல்லலாம், அதாவது நம்மளோட எண்ணங்கள் தான் சொல்லலாம். இவரோட எண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் அழகா இல்லைன்னா இவருக்கு சான்ஸ் கிடைக்காது, இவர் அழகா இல்லாததுனால தான் நிறைய ஃபெயிலியர் ஃபேஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவரோட கோர் பிலீஃப் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு ஃபெயிலியர், இவர் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியாது பிகாஸ் ஆஃப் அவங்களோட அப்பியரன்ஸ்னால அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு.
ஸோ இதனால தான் ஒரு வாழ்க்கை ஃபுல்லாக அது மாதிரியே போயிட்டுருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு இருக்க உங்களுக்குமே நிறைய இடத்துல வந்து உங்களோட அப்பியரன்ஸ் வச்சு நீங்கள் நிறைய பண்ணாமல் இருந்திருக்கலாம், இல்லை அதனாலே நிறைய விஷயங்களில் உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கோர் பிலீஃப் உங்கள் வாழ்க்கையில் நிறைய இடத்துல அஃபெக்ட் ஆகிட்டு இருந்திருக்கலாம். நிறைய பேருக்கு இருக்கிற கோர் பிலீஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் தகுதியான ஆள் கிடையாது, நான் வர்த்தான பர்சன் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சிட்டே இருப்போம். இதனால நம்ம ரிலேஷன்ஷிப்லேயும் சரி நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துலையுமே நம்ம நிறைய சான்சஸ் கேட்க மாட்டோம், நிறைய விஷயங்கள் செய்ய மாட்டோம். இதனால நம்ம வாழ்க்கையே நிறைய இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ உங்களோட கோர் பிலீஃப் என்ன, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றத மெயினாக ட்ரை பண்ணுங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு. உங்களோட கோர் பிலீஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை யோசிச்சு பாருங்கள். அது உங்களை பற்றி என்ன சொல்லுதுன்னு யோசிச்சு பாருங்கள். இதனால உங்கள் வாழ்க்கையே எதை வச்சு நீங்கள் கொண்டு போகிறீங்கன்றதை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். சப்போஸ் உங்களோட கோர் பிலீஃப் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் பாசிட்டிவாக மாற்ற ட்ரை பண்ணுங்கள். நான் அழகாக இல்லைன்னு யோசிக்கிறது பதிலாக என்னோட அப்பியரன்ஸ் என்னோட தகுதியை டிசைட் பண்ணாது அப்படின்னு யோசிங்க. முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக யோசிக்கிறதுனால உங்களோட வாழ்க்கையோட டைரக்ஷனே சேஞ்ச் ஆகும். எண்ணம் போல் வாழ்க்கை. உங்கள் தாட்ஸ் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கை ஹாப்பியாக இருக்கும். அழகு எப்பவுமே ஒருத்தவங்களோட வெற்றியோ தோல்வியோ நினைக்கிறது இல்லைங்க. அதை தாண்டி அவங்க திறமை தான் அவங்க யாருன்னு உலகத்துக்கு அடையாளம் காட்டும். எது எப்படியோ இவர் நம்ம ஷோட கன்ஃபென்ஷன் ரூம் வந்து வெளியே போகும்போது அவரோட பிரச்சனையெல்லாம் மறந்து ஒரு புது மனிதராக வெளியே போகிறான்னு நான் நம்புகிறேன். ஆனால் அது மட்டுமே ஷோட நோக்கம் இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நமக்கு நடந்தால் நம்ம அதுலேருந்து எப்படி மீண்டு வரணுங்கிற தெளிவு கிடைக்கணுங்கிறதாங்க. மீண்டும் நிஜம் பேசும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சந்தோஷ். நிஜம் பேசும் நிழல் இது, நீதி தேடும் குரல் இது, முகம் மறைத்து அகம் திறக்கும் உன் முன்னே நிற்கும் நிழல் இது, காயம் மாறும் களம் இது, உன் கண்ணீர் துடைக்கும் நிழல் இது, சத்தம் இல்லா சக்தி ஒன்று, உன் உள் மனம் பேசும் வழி இது. அன்று உன்னை மிரட்டிய கைகள் இன்று அருகில் கூட இல்லை, உன் அடையாளம் மறைக்கும் இருள், உன் உண்மைக்கு காவல் கல்லடி, பயம் என்பது சங்கிலிதான், கைவிடு என்று கூப்பிடுது உள்ளம், படிப்படியா மூச்சு வாங்க இருட்டிலே தானே பிறக்கும் காலை, நிஜம் பேசும்